இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ எக்ஸாமுக்கு, அதாவது முக்கியமாக டிஎன்இபியில் ஏஇ எக்ஸாமுக்கு ட்ரிபிள் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம எடுக்க போகிறோம். அது நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் படிக்க போகிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நானும் புரிஞ்சுப்பேன். அதாவது உங்களுக்கு புரியலை, உங்களுக்கும் டவுட்டாக இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம், அதுலேயுமே நம்ம பேசிக்கலாம். இங்கே நம்ம இப்போது சிலபஸ் வைஸ் படிக்க போகிறோம். சிலபஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு கீழே சர்க்யூட் எலமெண்ட் அந்த டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சர்க்யூட்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சர்க்யூட்னால் இன்டர்கனெக்டட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அது போல் இருக்கிறதெல்லாம் நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்தோம் அப்படின்னா அதில் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனண்ட் தான் நம்ம இங்கே எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த எலமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு சர்க்யூட் ஃபுல்ஃபில் ஆனால் தான் ஒரு இன்டர்கனெக்ட் ஆகி ஒரு சர்க்யூட் ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம சர்க்யூட்னு சொல்கிறோம். இங்கே சர்க்யூட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதை எதை பொறுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸோட நேச்சரை பொறுத்து. அதே தான் ஆக்டிவ் காம்போனண்ட், பேசிவ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் காம்போனண்ட், பேசிவ் காம்போனண்ட். அது என்ன ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், பேசிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பார்ப்போம். என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், பேசிவ் எலமெண்ட்ஸ், லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ், bilateral and unilateral elements, linear and non-linear elements. இப்போது ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா active components control the charge flow in the electronic circuits. By definition, active elements generate energy for any device. It is the core component to operate any device. The two parameters to consider the proper device operation are current and voltage. இங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி சோர்ஸஸ் தான் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சர்க்யூட்டுக்கு முக்கியமாக தேவைப்படும் அப்படின்றாங்க. அது இல்லாத காம்பவுண்ட்ஸ் லைக் டயோட், டிரான்சிஸ்டர், வோல்டேஜ் ஆப்ரேட்டட் டிவைசஸ், வேக்யூம் டியூப்ஸ், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸஸ் கம்ஸ் அண்டர் தி ஆக்டிவ் எலமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க டயோட், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் நம்ம ஆக்டிவ் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. an active component without doubt amplifies the power of signal. எப்போவுமே ஆக்டிவ் காம்பனண்ட் பூஸ்ட் பண்ணும், கெயின் பண்ணும் சிக்னலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரேடியோஸில் ஆம்பிளிஃபை பண்ணுறதுல நம்ம மேக்ஸிமம் ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் டிரான்சிஸ்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. தே ஆர் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு அண்ட் கரண்ட் கண்ட்ரோல் சோர்ஸஸ். வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் ப்ரொடியூஸ் தேர் அவுட்புட் கரண்ட் டிபெண்டிங் அப்பான் தி இன்புட் வோல்டேஜ். வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த அவுட்புட் கரண்ட் இன்புட் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிஜேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜேடி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இதெல்லாம் நம்ம பின்னாடி டீப்பாக படிப்போம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுங்க. பிஜேடி இஸ் a voltage control device which supplies static voltage as a control signal. Besides, current controlled active device works on input current restraining another current. For example, but field effect transistor is a tension control device as its input impedance is high and it needs little current to operate. அடுத்து பேசிவ் எலமெண்ட். பேசிவ் எலமெண்ட் அப்படின்னு பண்ணோம். பேசிவ் எலமெண்ட்ஸ் ஆர் acute opposite to active one. ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் பேசிவ் எலமெண்ட்ஸு. இது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜும் தேவைப்படாது. இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜும் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அப்படி எடுத்துக்கணும் பார்த்தோம்னா ரெசிஸ்டர், கெப்பாசிஸ்டர், இண்டக்டர் இதெல்லாம் நம்ம பேசிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் தே ஆர் நாட் கேப்பபிள் டு ப்ரொவைட் எனர்ஜி ஆன் their own. They require assistance from active device. ஆனால் ஆக்டிவ் டிவைஸ் ரன் ஆகிறதுக்கு அசிஸ்டன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டர் இஸ் a versatile component used as pull up or pull down the resistor in most of the hardware design. அப்போது இந்த பேசிவ் எலமெண்ட்ஸ் ஆக்டிவ் எலமெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே உங்களுக்கு தெரிஞ்சுங்க எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கில் பேசிவ் எலமெண்ட், ஆக்டிவ் எலமெண்ட் ரெண்டுமே இருந்தால் அது ஆக்டிவ் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் எலமெண்ட் இல்லை, பேசிவ் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, பேசிவ் எலமெண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை பேசிவ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு பேசிவ் எலிமெண்ட்ஸை வச்சு இப்போ ரெசிஸ்டரை வச்சு நம்ம ஒரு ஃப்ளோ, அதாவது ரெசிஸ்டர் என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும், போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணும், வோல்டேஜை ரெசிஸ்ட் பண்ணும். அதனால் நம்ம அந்த ப்ரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. அனதர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இதுதான் எக்ஸாம்பிள் காம்போனன்ட்ஸ். ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், பேசிவ் காம்போனன்ட். ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், டயோடு, எல்இடி, ஃபோட்டோ டயோடு, இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, பேட்டரி. பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், எல்டிஆர், தெர்மிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஸ்விட்ச், வேரியபிள் ரெசிஸ்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் வந்து பேசிவ் காம்போனன்ட் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே போட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ப்ரொடியூசஸ் எனர்ஜி டு அனதர் சர்க்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வோல்டேஜ் ஆர் கரண்ட், கண்ட்ரோல் கரண்ட் டைரக்ஷன். அதாவது ஆக்டிவ் எலமெண்ட்லாம் வந்து நம்ம கரண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் கரண்ட்டாக வந்து யார் ஓன். பேசிவ் எலமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, அது எப்படி வேணாலுமே ஃப்ளோ ஆகலாம். இது வந்து பொலாரிட்டி உண்டு, இதுக்குள்ள பொலாரிட்டி கிடையாது. அதாவது பொலாரிட்டி மீன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இப்போ டயோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக அந்த பொலாரிட்டியில் போனால் மட்டும்தான் அதோட கேரக்டரிஸ்டிக் மாறாத இருக்கும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அதுபோல் தான் பேசிவ் எலிமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி பண்ணாலுமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் லாஜிக் கேட்ஸ், டனல் டயோட், டயோட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து டயோடெலாம் நம்ம பின்னாடி வைப்போம், அப்போ பார்த்துக்கலாம். லம்ப்டு எலமெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட். லம்ப்டு எலமெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் அடுத்தது படிக்க போகிறோம். அடுத்தது என்ன படிக்க போகிறோம்? லம்ப்டு எலமெண்ட், distributed element. An electrical element or component which is concentrated at single point or place is said to be known as a lumped element. lumped elementனா வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாம். டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் எலமெண்ட் ஆர் காம்போனண்ட் which is distributed all along the circuit is called distributed element. The size of lumped element is smaller than the wavelength of applied voltage and current. The size of distributed element is comparable to wavelength of the applied voltage of the current. Lumped elements can be separated from the circuit. Distributed elements cannot be separated from the circuit. அதுதான் சொல்கிறாங்க. லம்ப்டு எலமெண்ட் வந்து நம்ம சர்க்யூட்லேருந்து செப்பரேட் பண்ணி தனியாக எடுக்க முடியும், டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸை நம்ம தனியாக எடுக்க முடியாது. லம்ப்டு சர்க்யூட் இஸ் கால்டு எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் ஆர் லம்ப்டு. அதாவது லம்ப்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்கன்னா லம்ப்டு எலமெண்ட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது லம்ப்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும், அதாவது ஒரு சிங்கிள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்ப்டு எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டயோட், டிரான்சிஸ்டர்ஸ். இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் எலமெண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைன் கூட கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எலமெண்ட் அப்படின்றாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அதாவது வந்துட்டு லம்ப்டு சர்க்யூட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்யூட்டுக்கும் எப்படி வித்தியாசம் பார்த்துங்க. யூனிலேட்ரல் எலமெண்ட். யூனிலேட்ரல் எலமெண்ட்ஸ் அதாவது யூனிலேட்ரல், பைலேட்ரல் இது ரெண்டுமே வந்து விஐ கேரக்டரிஸ்டிக் பொறுத்து தான். ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பொலாரிட்டிக் சேஞ்ச் ஆனால் எது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். யூனிலேட்ரலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டைரக்ஷன், அதாவது விஐ கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ் ஆன் ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி ஆஃப் அப்ளைட். அதோட கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகும் பொலாரிட்டிக் சேஞ்ச் ஆச்சுன்னா. திஸ் இஸ் எசென்ஷியல் மீன்ஸ் the magnitude of the current passing through this type of element is affected due to change in the polarity of the applied voltage. And the impedance offered by this element vary with the variation in flow of current. Diode and transistor are example of unilateral element. டயோடும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். This circuit having diode connector with resistance and DC voltage source. When switch 1 க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா the diode is forward bias. அதாவது switch 1 நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், switch 1 இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. இந்த பாசிட்டிவ் இப்படி போகும்போது இங்கே வந்துட்டு இதில் நம்மளுக்கு தெரியும், தனியாகவே தெரியும் நம்மளுக்கு. அதாவது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும், அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் வேறு. அதே ஸ்விட்ச் 2 க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் பையாஸ் ஆகும் டயோட். இதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே பைலேட்ரல் அப்படின்னா அதை நம்ம வந்து பொலாரிட்டி எந்த வகையில் சேஞ்ச் பண்ணாலுமே அதோட கேரக்டரிஸ்டிக் மாறாது. ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது எல்லாமே அப்படி செயல்படக்கூடியது தான். இதோட மேக்னிட்யூட் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாத ஒரே மாதிரி இருக்கும். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், ஹவெவர் த டைரக்ஷன் However, the direction of flow of current will change on supply voltage polarity, but the magnitude of the current will remain same. Resistance is bilateral element and the circuit is bilateral circuit. அவ்வளோதான். இது வந்துட்டு யூனிலேட்ரல், பைலேட்ரல் அவ்வளோதான். யூனிலேட்ரல் அப்படின்னா வந்துட்டு நம்ம டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம், கரண்ட் ஃப்ளோ ஆகிற டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிற டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து நம்ம லீனியர் எலமெண்ட், நான் லீனியர் எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். லீனியர் எலமெண்ட் அப்படின்னா we can say parameter circuit are not changed with respect of the voltage and current is called linear circuit. பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிறது இருக்குது, அதாவது வி அண்ட் ஐ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பொறுத்து அந்த கர்வ் வந்து சேஞ்ச் ஆகலை, அது எப்போவுமே டயகனல் லுக்கில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது லீனியர் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அது லீனியராக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 2 வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே போலவே கரண்ட்டும் அது வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அது லீனியராக இருக்கும். வைஸ் வெர்சா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் லீனியர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் சர்க்யூட்ஸ்னு சொல்லலாம். அதே போல் நான் லீனியர் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பேராமீட்டர் ஆஃப் தி சர்க்யூட் டிஃபர் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். அதனால் வந்துட்டு இதோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் லீனியர் சர்க்யூட் அது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் இது தான். அவுட்புட் கேஸில் கர்வ் லைன் கர்வாகும், அது லீனியராக இருக்கும், டயகனலாக இது கர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லீனியர் சர்க்யூட் ஆஃப் நான் லீனியர் எலிமெண்ட்ஸ் ஆர் டயோட், டிரான்ஸ்ஃபார்மர், அயன் கோர், இண்டக்டர், டிரான்சிஸ்டர். குயிக் சம்மரி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படக்கூடியது வந்துட்டு ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டயோட், டிரான்சிஸ்டர், தெர்மிஸ்டர் இதெல்லாம் வந்து ஆக்டிவ் காம்பனண்ட்டில் வரும். அதே போல் பேசிவ் காம்பனன்ட்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்துட்டு எனர்ஜி சோர்ஸை டிஃபெண்ட் பண்ணாத எந்த ஒரு காம்பனண்ட்டும் வந்து பேசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஆக்டிவ் சோர்ஸ் செயல்படுறதுக்கு வந்துட்டு பேசிவ் காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக இல்லை, தேவைப்பட வேண்டிய இடத்துல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது ஆக்டிவ் பேசிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை வந்து ஆக்டிவ் சர்க்யூட்னு சொன்னாங்க. அதே பேசிவ் காம்பனன்ட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது பேசிவ் சர்க்யூட்னு சொன்னாங்க. பேசிவ் சர்க்யூட்க்கு அதாவது பேசிவ் காம்பனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டன்ஸ் இதை பார்த்தோம். ஓகேங்களா. லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்யூட். லம்ப்டு சர்க்யூட்னா நம்ம பார்த்தோம் இண்டிபெண்டன்ட் சர்க்யூட், செப்பரேட் பண்ண முடியும். நம்ம சர்க்யூட்லேருந்து வந்துட்டு அந்த எலமெண்ட்டை வந்து தனியாக செப்பரேட் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டை வந்துட்டு நம்ம லம்ப்டு எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் வந்து அதாவது சர்க்யூட்லேருந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். லம்ப்டு எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டயோட், டிரான்சிஸ்டர் எதுனாலும் சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆகிருக்க எதுவாக இருந்தாலும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைலேட்ரல், யூனிலேட்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த பக்கம் அதாவது பொலாரிட்டி எந்த மாதிரியான சேஞ்ச் பண்ணாலுமே, ரிவர்ஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக போனாலும் சரி, அதோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாத இருந்தது அப்படின்னா அதை பைலேட்ரல்னும். யூனிலேட்ரல் என்றது ஒரு அதை பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகும் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸில், அதனால் அது வந்து யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து லீனியர், நான் லீனியர். அதாவது வந்து வோல்டேஜை பொறுத்து கரண்ட் லீனியராக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட பேராமீட்ரு லீனியராக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து லீனியர் எலமெண்ட் அப்படின்னும். அதே வந்துட்டு அது கொஞ்சம் வளைஞ்சி கர்வாக வந்துட்டு அதோட பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, இப்போ வோல்டேஜை பொறுத்து கரண்ட் வந்துட்டு டிஃபர் ஆகுது ரொம்பவே அப்படின்னா அது நான் லீனியர் அப்படின்னு சொன்னோம். லீனியர் எலமெண்ட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு
நான் லீனியருக்கு டையோட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அயன் கோர். இதில் வந்துட்டு லீனியருக்கு ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் தான். ஆமாம், ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்யூட்ஸ் பார்க்க போகிறோம். ஷார்ட் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட், அப்புறம் காம்போனண்ட். ஈச் காம்போனண்ட் வந்து தனித்தனியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது சீரியஸாக இருக்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, பேரலாக இருக்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, அதே போல் வந்துட்டு ஒவ்வொரு காம்போனண்ட்டும் வந்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸோட நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். அடுத்து எனர்ஜி சோர்ஸஸ், வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் படிக்க போகிறோம். தேங்க்யூ. ஏதாவது வந்துட்டு நான் சொன்னது புரியலை இல்லை அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும், இல்லை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வியூயிங்.